ராமானுஜாய நமக. திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் எல்லா போகங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய நித்தியசுரிகள் எல்லாரும் சாமகானம், மற்ற நித்தியசுரிகள் செய்யக்கூடிய இந்த கைங்கரியங்கள் இவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டும் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் ஆனந்தமயனான அந்த நாராயணனுக்கு அங்கு ஆனந்தம் பரிபூர்ணமாக கிடைக்கவில்லையாம். என்ன காரணம் என்றால், பூலோகத்தில் அடியார்களுடன் இருக்க வேண்டும் என்று அவன் அவ்வளவு ஆசைப்படுகிறானாம். இதற்கு 2 காரணங்களை சொல்லலாம். எம்பெருமான் கல்யாண குணங்கள் நிறைந்தவன். அங்கு வைகுண்டத்தில் இருக்கும் பொழுது இவனது கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக அங்கு யாரும் இல்லை. ஏன்னா எல்லாம் நிறைந்தவர்கள். இப்போ இருட்டு இருக்கும் இடத்தில்தான் ஒரு விளக்கு தேவைப்படுகிறது. இப்போ வெளிச்சமா இருக்கிற இடத்துல திருப்பி மறுபடியும் அங்கே விளக்கு ஏற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. பரமபதத்தில் அங்கு இருப்பவர்களுக்கு எந்த குறையுமே இல்லை. அதனால இவனது கல்யாண குணங்கள், ஒளி வீசக்கூடிய கல்யாண குணங்கள் எல்லாம் இந்த பூலோகத்தில் ஒவ்வொரு மனசிலும், ஒரு செயல்ல, இல்லை சுற்றுப்புற சூழ்நிலையில, இப்படி பல விதமா அவரவர்களுக்கு ஒரு விளக்கு தேவைப்படுகிறது. அந்த விளக்கு இவனது கல்யாண திருக்குணங்கள் இல்லையா, இதை காட்டுவதற்காக அடியார்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் பூலோகத்தில் அவதாரம் செய்கிறான். ஆழ்வாரை சொல்லும் பொழுது என்னென்று யோனியுமாய் பிறந்தாய் என்று சொல்கிறார். ஏன்னா அங்கு இருக்கிறதை காட்டிலும் அவன் அடியார்களுடன் இருந்து அவனுக்கு எந்த ஒரு வித்தியாசம், வேறுபாடு காட்டாமல் எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அதை போலவே அவனும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்களைப் போலவே பிறக்கிறானாம் சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணன். அப்படி பிறக்கும் பொழுது அந்த நாராயணன் அயோத்தியில் ராமனாக அவதாரம் செய்தான். பல அவதாரங்களை பகவான் எடுக்கிறான். எதற்காக என்றால், இப்ப அவதாரம் என்றாலே மேலிருந்து கீழே இறங்குவது என்ற அர்த்தம். யாரோ ஒருவரது ஒரு குரலுக்காக செவிமடித்து அவர்களது காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பொதுவாக சொல்கிறோம். ஆனால் எல்லாருடைய காரியத்தையும் அவன் அங்க விண்ணுலகத்தில் இருந்து கொண்டே நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவன். அதனால் அதை ஒரு வியாஜமாகத்தான் வைத்துக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுடன் வாழ வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்களை காதால் கேட்க வேண்டும் என்று அவனுக்கு அவ்வளவு பாரிப்பான். அதனால அந்த நாராயணன் அவதாரம் பண்ணும் பொழுது ஒரு க்ஷேத்திரமோ இல்லை ஒரு ஊரோ ஒரு கிராமமோ அப்படி அவனே தேர்ந்தெடுத்து கொள்கிறான். பிதா புத்திரேன பித்ருமான் சொல்லுவார்கள். யாரோ ஒருவரையே ஒரு தகப்பனாக தேர்ந்தெடுத்து அங்கு எம்பெருமான் அவதாரம் செய்கிறார். அப்படி பகவான் எப்பெல்லாம் அவதாரம் செய்கிறாரோ அந்த அவதாரத்துக்கு தகுந்தபடி சாக்ஷாத் மகாலட்சுமியும் கூட அவதாரம் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த நாராயணன் அயோத்தியில் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திரனாக அவதாரம் செய்கிறான். இப்போ லோகத்துல எல்லாரும் என்ன சொல்றோம், தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அப்ப யாகம் பண்ணும்போது பாயசம் வந்தது. அந்த பாயச பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த 4 புத்திர ரத்னங்கள் அவதாரம் செய்தார்கள் என்று சொல்கிறோம். இது ஒரு வியாஜம் மாத்திரமே. என்ன காரணம் என்றால், தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ததாக இருக்கட்டும், இல்ல பாயசம் செய்ததாக இருக்கட்டும், அது அவர் தபஸ் பலத்தினால் எம்பெருமான் அவதாரம் பண்றான். ஆனா எம்பெருமான் தான் என்ன திருவுள்ளப்படுகிறான் என்றால், தான் யாரிடம் அவதரிக்க வேண்டும் என்று அவன் திருவுள்ளப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை பகவான் தேர்ந்தெடுக்கிறான். அப்படி தேர்ந்தெடுத்து அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ராமபிரான் திருமகனாக அவதாரம் செய்தான். அப்படி இது முதல் காரணம். என்னன்னா, அங்க அவதாரம் செய்து எல்லாருடனும் இருக்க வேண்டும். ஏன்னா அவனோட அவதாரத்திலேயே என்னன்னா, அவன் சாமானிய மனிதனாகத்தான் நான் என்னை காட்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிதான் அவன் அவதரிக்கிறான். இது 2வது காரணம். என்ன என்று பார்த்தோமானால், அவனுக்கு இந்த ஸ்தோத்திரங்கள், அடியார்கள் பாடக்கூடிய அந்த பாடல்கள், இதையெல்லாம் கேட்டு இன்புற வேண்டும் என்று அவனுக்கு ரொம்ப ஆசையா அவனுக்கு. அந்த வகையில் ஆழ்வார்கள் எல்லாரும் அவர்களை எல்லாம் அவதரிக்க செய்து, அந்த ஆழ்வார்களை ஈரச் சொற்கள் சொல்றோம் இல்லையா, இந்த திவ்ய பிரபந்தம், அருளை செயல் என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் செவி மடுக்க வேண்டும் என்று அவன் அவ்வளவு ஆசைப்படுகிறானாம். இது எந்த ஆழ்வார்களாகட்டும், சக்கரவர்த்தி திருமகன் என்று கொண்டாடப்படும்
ராமபிரானை பாடாதவர்களே கிடையாது. ஒவ்வொரு ஆழ்வார்களும் இந்த ராமனை பாடி பாடி அனுபவித்து அவனது திருக்கல்யாண குணங்களை எல்லாம் நமக்கு நன்றாக தெரிவிக்கிறார்கள், உள்ளபடி தெரிவிக்கிறார்கள். இப்போ இதிகாசமோ புராணமோ பகவானது திருக்கல்யாண குணங்களை முழுவதுமாக காட்ட முடியவில்லை. ஆனால் அந்த குணங்களை எல்லாம் நமக்கு யார் காட்டினார்கள் என்றால், இந்த அருளிச்செயல் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் பாடி கொடுத்தார்கள் இல்லையா, அதில்தான் இந்த எம்பெருமானது வைபவம் பரிபூர்ணமாக நமக்கு தெரிந்தது. அப்படி அந்த பார்க்கும் வழியில் இந்த ராமபிரானாக அவதரித்த அந்த ராமனை, அவரது திருக்கல்யாண குணங்களை அப்படி கொண்டாடுகிறார்கள் ஆழ்வார்கள். இப்போ எந்த ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த ராமன் வீர தீர சரித்தமாகட்டும், அவனது கருணையாகட்டும், வாத்சல்யமாகட்டும், இல்லை அந்த ராமாயணத்தில் நடந்த என்ன ஒரு சின்ன நிகழ்வாகட்டும், அதை அவ்வளவு அழகாக அவர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். ராமன் வாழ்ந்த காலத்தில் நாம் எல்லாம் இல்லை, ஆனால் அப்படி வாழ்ந்திருந்தால் கூட நமக்கு அந்த அனுபவம் கிடைத்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை. அந்த அனுபவத்தை எல்லாம் அழகாக நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் ஆழ்வார்கள் தான். பெரியாழ்வாரை எடுத்துக்கொண்டால் கூட பல பாசுரங்கள்ல அந்த ராமனது சரித்திரத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணனை அனுபவிக்கிறதுல தான் ரொம்ப ஆசை. அவருக்கு கண்ணன் தான். ஏன்னா அவர் யசோதை பாவனையில் பல பாடல்கள் எல்லாம் பாசுரங்கள் எல்லாம் கொடுத்தார். அப்படி கொடுக்கச்ச கூட அந்த கண்ணனை அனுபவிக்கச்ச கூட அந்த ராமன் ஓடி வந்து விழுந்து விடுகிறானாம். வருக வருக இங்கே, வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கு, கரிய குழல் செய்ய வாய்முகத்து காகுத நம்பி வருக இங்கே. இந்த இடத்துல பெரிய ஆழ்வார் கண்ணனை தானே கொண்டாடுறார். வருக வருகன்னு கண்ணனை வந்து யசோதை பாவனையில வாவான்னு அழைக்கிறார். அப்போ அவனது திருக்குழல் கற்றையெல்லாம் அனுபவிக்கிறார். உடனேயே என்ன சொல்றார், காகுத்தான் கூப்பிடுறார். அந்த இடத்துல அந்த அழகை பார்க்கச்சேவே அவருக்கு ராமனா காட்சி தெரிகிறான் போல இருக்கு. ஏன்னா ரமை தீதி ராமகா என்று ரமிக்க செய்பவன் இல்லையா. அதனால்தான் மனதிற்கு இனியானை பாடவும்ன்ற ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில சொல்லும் பொழுது மனதுக்கு அவ்வளவு இனியனாக இருப்பானா. ஏன்னா கண்ணன் வந்து தீம்புகள் செய்வான், நிறைய பொய் சொல்லுவான், ஏமாத்துவான். அப்படிலாம் இல்லாம ராமன் இருக்கிறதுனால ஆண்டாள் ரொம்ப கொண்டாடுறா. மனதிற்கு இனியானை என்று சொல்றார். இந்த மாதிரி பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானேட்டு அப்படி ஒவ்வொரு பாசுரம், என்ன பெரியாழ்வார் பாசுரத்தை எடுத்தா கூட பல பாசுரங்கள்ல அந்த ராமன் வந்து அவ்வளவு அழகாக அவனது திவ்ய சரிதத்தை எல்லாம் நமக்கு எடுத்து உரைக்கிறார் பெரியாழ்வார். அதே போலதான் ஆண்டாள் நாச்சியாரும். திருமங்கை ஆழ்வாரை எடுத்துக்கொண்டோமானால் கேட்கவே வேண்டாம், அவ்வளவு உருக்கம். எத்தனை பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் அந்த ராமபிரானது சரணாகதியே பண்றார். அவர் இன்னும் எந்த பாசுரத்துல எடுத்துட்டாலும் தோள் கண்டார் தோளைய கண்டார் சொன்னது போல அந்த பாசுரத்திலேயே மூழ்கிடலாமான்னு தோணும். ஏன்னா கண் முன்னாடி ஒரு நாடகம் அரங்கேற்றினா கூட இது நாடகத்தில் தான் இருக்கிறோம் என்று நமக்கு தோணும். ஆனா ஆழ்வார் பாசுரங்கள்ல அவர்கள் விவரித்த அந்த வர்ணனைகளும் அந்த நிகழ்வும் பார்க்கச்ச நாம் எங்கு அந்த அயோத்தியில் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையே மறந்துட்டு ராமனோடையே இருக்கிறோமோ, லக்ஷ்மணன் கூடவே இருக்கிறோமோ என்று நமக்கு தோன்றக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் அந்த அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள். பல பாசுரங்கள்ல ஆச்சரியமான விஷயங்களை சாதிக்கிறார். இதுக்கு இந்த யுத்தத்துல தோத்து போயிட்டா அந்த பொங்கத்தம் பொங்கோன்னு சொல்லுவார்கள். தன்னோட தோல்வியை சொல்லி எதிரே யார் நம்மளை வெற்றி கொண்டார்களோ அவர்கிட்ட அப்பா நான் தோத்துட்டேன்னு சொல்லி பாடுறது, இதெல்லாம் நம்மளோட தமிழ் இலக்கியத்துல கூட இருக்கு. அப்படி அந்த பொங்கத்தம் தடம் பொங்கத்தம் பொங்கோன்னு பேரு. அதுல அந்த ராட்சசிகள்லாம் தோத்த உடனேயே அவர்கள் அப்படியே துக்கத்துல பாடுறத திருமங்கை ஆழ்வார் சாதித்த மாதிரி யாராலையும் சாதிக்க முடியாது. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு உருக்கம். நாம ராமலட்சுமணனுக்கும் சீத்தைக்கும் பறிஞ்சு பேசுறோம், ஆனா இந்த ராட்சசிகள் பேசுவது போல் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கச்ச நமக்கே அந்த ராட்சசிகள் பேர் அவ்வளவு ஒரு இரக்கம் கருணை வந்துடும். ஐயோ இப்படி பாடுகிறார்களே என்று நினைத்து அவர்கள்ட்ட
அவ்வளவு தயையை காட்டணும் என்று தோன்றி விடுமா நமக்கு. அப்படி வர்ணிக்கிறார் அந்த இடத்துல. ஏத்துகின்றோம் நாத்தழும்ப இராமு திருநாமம் சோத்த நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரோ கொல்லாமே கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே. அந்த 10 பாசுரங்களும் ஆச்சரியமான விஷயங்களா இருக்கும். எந்த ஆழ்வாரை எடுத்தனாலும் தொண்டரடி பொடி ஆழ்வார் அவரோட பாசுரத்துல ஆச்சரியமா சாதிக்கிறார். ஒரு சின்ன விஷயம்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சலமிலா அணிலும் போலேன்ட்டு அந்த ஒரு அணில் பண்ணித்து இல்லையா கைங்கரியத்தை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. ஆனாலும் ஆழ்வாரோட ஒரு திருக்கண் நோக்கில் எப்படி இருக்கார் அப்படின்றத அங்கே பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் அவ்வளவு அமிர்தமாக இருக்கும். ஏன்னா ராமன் சரித்தமே அமிர்தம் இல்லையா, மிருத சஞ்சீவினி. யாரெல்லாம் ராமன் சரிதத்தை திருச்செவி சாற்றுகிறார்களோ அவர்களுக்கு மிருத சஞ்சீவினி போல இருக்கக்கூடியதான், உயிர் பிச்சை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லாரும் இந்த லோகத்தில் இருந்து கொண்டு எல்லாரும் இந்த ராமன் சரிதத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா ஆழ்வார்களும் ராமனை பற்றி அவளது ராமாயணம் அந்த திவ்ய சரிதத்தை எல்லாம் நமக்கு காட்டி இருக்கிறார்கள். குரங்குகள் மலையை நூக்க அப்படிங்கிறார் தொண்டரடி பொடி ஆழ்வார். இந்த ராமன் எல்லாரும் கலந்து ராட்சசர்களை போய் வதம் பண்ணணும்ட்டு அங்க கடற்கரை கிட்டக்க வந்து எல்லா சேனைகளோட வந்து எழுந்துள்ளி இருக்கிறான். அப்பொழுது குரங்குகள்லாம் என்ன பண்ணித்தான், கைங்கரியம் பண்ணணும் இல்லையா, அதனால அங்க இருக்கக்கூடிய பாறைகளை எடுத்துட்டு போய் அந்த அணை கட்டணும்னு எடுத்துட்டு தான் கருங்கல் பாறை எல்லாம். குரங்குகள் மலையை நூக்க, இங்க மலை அப்படிங்கிறது ஒருமையில இருக்கு, மலையை அப்படிங்கிறது ஒருமை, குரங்குகள்ன்றது பன்மையில இருக்கு. அப்போ இது என்ன பன்மையில இருக்கக்கூடிய குரங்குகள் மலையை நூக்கவா அப்படின்னு நமக்கு தோணும். அங்க வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் ரொம்ப அழகாக சாதித்திருக்கிறார். ராம கைங்கரியத்துக்கு போகும்பொழுது இது எல்லாம் என்ன பண்றதா, இந்த குரங்குகள் எல்லாம் அது தான் பண்ணணும்ட்டு எல்லாம் ஒரு வேகமா உத்வேகமா எல்லாம் கிளம்புறதான். இங்க ஒரு அழகான ஒரு உபமானம் காட்டுற. ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்களிடம் அந்த பெரம்பை எழுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னாக்க எல்லா மாணவர்களும் அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பினால் எல்லாரும் ஓடி போய் அந்த பெரம்பை எடுத்துன்னு வரும்னு ஆசைப்படுவார்களாம். இருக்கிறது ஒரு பெரம்பு, எப்படி எல்லாரும் எடுத்துன்னு வருவா அப்படின்னா எல்லாரும் கையை பிடிச்சி அந்த பெரம்பை கொண்டு வந்து அந்த ஆசிரியர்கிட்ட கொடுப்பாளாம். அதே போல இந்த ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லா குரங்குகளும் இந்த வானர்கள் எல்லாம் அந்த கருங்கல்ல அப்படியே நகத்திண்டு வந்தாலாம். நூக்கங்கிறா, குரங்குகள் மலையை நூக்க. ஏன்னா இது பெயர்த்துக்களை தள்ளல, இது இப்படி கீழே அப்படி தள்ளிண்டு வர்றதுக்கு பேரு நூக்கன்னு பேரு. அப்படி எல்லாம் சேர்ந்து கையில் அப்படி தள்ளிண்டே வந்துதான். ஏன்னா எல்லாரோட கைங்கரியமும் அதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்துதான் அணில், ஆஹா இந்த வானரர்கள்லாம் இவ்வளோ நிதானமா காரியம் பண்றாளே, எவ்வளவு காரியங்கள் பாக்கி இருக்கு, அங்க போய் அந்த ராவண வதம் பண்ணணும். அதுக்கு மேல வடக்கு வாசல போய் ராமன் போய் பகல் உணவு, அவனுக்கு வயிற்றுக்கு ஆகாரம் வேணும். இவர் சோம்பேறித்தனம் போல மசமசான் காரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களே இந்த வானரர்கள், சுறுசுறுப்பு போறலையே அப்படின்னு அணில் நினைச்சுதான். அதனால என்ன பண்ணித்தான், சமுத்திரத்துல போய் தன்னோட உடம்ப பரட்டித்தான். அங்கேருந்து மண்ணுல விழுந்து பரண்டு ஓடி வந்து இந்த கல்லெல்லாம் தள்ளிட்டு வரா இல்லையா, மலையை நூக்கன்னு இந்த கல் மலை அதை ஒரு கல் இன்னொரு கல் இப்படி வைக்கச்ச அந்த 2 கல்லுக்கு நடுவுல பாறைகளுக்கு நடுவுல இடுக்கு இருக்கும் இல்லையா, அணை கட்டச்ச அந்த இடுக்க வந்து யார் அங்க வந்து பூர்த்தி பண்ணி அந்த மணலை வச்சு அதை வந்து சரிப்படுத்தணும். அதனால அணில் என்ன பண்ணித்தான், தண்ணியில தன்னோட உடம்ப நனைத்து கொண்டு வந்து அந்த மணல்ல பரண்டு அந்த இருக்கிற மணலை அந்த பாறைக்கு நடுவுல இருக்கிற இடுக்குல போய் அதை வந்து போட்டுதான். இவர்கள் எப்பொழுது காரியம் பண்ணி எப்பொழுது நடக்கிறது, சுறுசுறுப்பு போறலையே நினைச்சு அது அங்கேருந்து ஓடி வரச்சேவே அது உடம்புல இருக்கிற மணல்லாம் விழுந்துடுமா. ஆனாலும் அதுக்கு மணல் விழுந்துடுத்துலாம் தெரியாதான், ராம கைங்கரியத்துக்கு செய்ய வேண்டும். ஏன்னா
அங்க வந்து சேஷி என்று சொல்லக்கூடிய தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ராமன் வில்லும் கையுமா நிக்கச்ச இவர்களுக்கெல்லாம் அதாவது நம்முடைய ஆத்மாவின் லட்சணம் என்ன என்றால் பகவானுக்கு தொண்டு செய்யணும் இல்லையா? அப்போ அந்த லட்சணத்தை உணர்ந்தவர்களாகட்டும், அந்த ஆத்மாவின் லட்சணத்தை உணராதவர்களாகட்டும், ஆனா அந்த ராமன் சேஷி தலைவனை பார்த்த உடனே வாசியர நாமும் தொண்டு செய்ய வேண்டும் என்று இப்படி வானரர்களும் தொண்டு செய்துதான் அணிலும் போய் அந்த இடத்துல சலமிலா அணிலும் போலேன்றார் தொண்டரடிப்படி ஆழ்வார். இந்த மண்ணை கொண்டு வந்து பேத்து அணில் நினைக்கிறதா இந்த வானர்களோட சுறுசுறுப்பு பாராம இருந்ததுனால்தான் நாம் மண்ணு கொண்டு வந்து இரு பாறைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடுக்குல இந்த மண்ணை போட்டதுனாலதான் வேகமாக இந்த அணை கட்டப்பட்டதுன்னு நினைச்சுதான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் ராமாயணத்துல எங்கேயுமே கிடைக்காது, நமக்கு ஆழ்வார்கள் மூலமாக தான் கிடைக்கும். எந்த ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாராக இருக்கட்டும், ஆண்டாளாக இருக்கட்டும், இல்ல முதலாழ்வார்கள்ல சில சரிதங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கும் பொழுது திருமழிசை ஆழ்வாராக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மாழ்வார் பல இடத்துல கற்பார் ராமபிரானை அல்லால் மட்டும் கற்பரோன்ட்டு பல தத்துவார்த்தங்களை எல்லாம் அந்த வியாக்கியானங்கள்ல ஆழ்வார்கள் பாசுரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானங்கள்லாம் கொடுக்குறா. அந்த வியாக்கியானங்கள் அவ்வளவு தத்துவார்த்தமானது. அது ராமாயணத்தில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஆச்சாரியர்கள் அங்க முக்கியமான விஷயமாக கொடுக்கிறார்கள். ஏன்னா ஸ்ரீராமாயணத்தை தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல ஆங்காங்கு முழுவதுமாக நமக்கு கிடைக்கிறது. அவ்வளவு நம்மள ஈட்டுல பல திவ்ய சரிதங்கள்லாம் நம்ம ரொம்ப நன்னா அனுபவிக்கலாம். நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடம் சரணாகதி செய்கிறார். பிராட்டியை முன்னிலைப்படுத்தி சரணாகதி பண்றார். ஏன்னா பிராட்டியை வைத்துதான் எம்பெருமானை பற்ற வேண்டும் அப்படின்ற ரீதியில பண்ணச்ச அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா அங்க வியாக்கியானம் ராமாயணத்திலேருந்து இந்த சரணாகதி பண்ணும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? நாம் பரிசுத்தமா இருக்கலாம், நம் மனோவாக்காயங்கள் சுத்தம் இல்லாம இருக்கலாம், நம்மிடம் கர்மாக்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். ஆனால் யார் சரணாகதி பகவானிடம் செய்து விட்டார்களோ பகவான் தன்னுடைய காருண்யத்தினால் நம்மிடம் உள்ள பாவங்களையோ கர்மாக்களையோ பார்க்க மாட்டான், நம்மை அங்கீகாரம் செய்து விடுவான். அப்படின்றத ராமாயண சரிதத்தை காட்டி அங்க நமக்கு ரொம்ப திறம்பட நமக்கு எல்லாம் கொடுக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அனுமார் போய் சீதா பிராட்டி கிட்டக்க ராவண யுத்தம் முடிஞ்ச உடனே கேட்கிறார், 10 மாசம் இங்க இருக்கும் பொழுது இந்த ராட்சசிகள் எல்லாம் உங்களை என்ன பாடுபடுத்தினா உங்களது அனுமதி வேணும், உங்களது அனுமதி இருந்தா உங்களை பாடுபடுத்திய இந்த ராட்சசிகளை என்னோட முட்டியில வச்சு நான் பேத்துடுறேன் அப்படின்னு அனுமார் போய் சீதா பிராட்டிட்ட கேட்கிறார் ராவண யுத்தம் முடிஞ்ச உடனேயே. அப்போ சீதா பிராட்டி சொல்றா, என்ன லோக மாதா இல்லையா, சர்வலோக ஜனனி இல்லவோ, லோகத்துக்கெல்லாம் தாயா இருப்பவள், ராவணனுக்கும் அவள் தானே தாய். ஏன்னா பகவான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் லோகத்துக்கெல்லாம் பிதாவாக இருப்பவன், சாக்ஷாத் மகாலட்சுமி சீதா பிராட்டி அவள் லோகத்துக்கெல்லாம் தாயாக இருப்பவள் இல்லையா. அந்த தாய்க்குரிய வாத்சல்ய குணம் அவள்கிட்ட இருக்குமே. அதனால அந்த அப்ப சொல்றா தாயார், எல்லா ராட்சசிகளையும் நான் ஒரு கை பார்க்கறேன்னு அவசியம் பார்க்கணும்னு தான் நம்ம போல இருப்பவர்கள்லாம் சொல்லுவோம், இன்னும் 2 சேர்த்து கூட சொல்லுவோம். ஆனால் ராமாயணத்துல எந்த இடத்துலையுமே இந்த ராட்சசிகள் சீத்தை எப்படி பாடுபடுத்தினார்கள் என்றதை சீத்தை ஒரு இடத்துல கூட ராமன் கிட்டயோ தன்னை சார்ந்தவர்கள்ட்டையோ சொல்லலையாம். ஆனால் இந்த அனுமார் கேட்கச்ச அப்ப சொல்றா, பாபானாம் வா சுபானாம் வா வதர்ஹனாம் ப்ளவங்கம காரியம் கருணமார்யேன நகஸ்சின்யாபராத்யதே. இந்த இடத்துல சொல்றா பாபானாம்பா சுபானாம்பா, பாவம் பண்ணவர்களாக ஆகட்டும், கொல்லத்தகுந்தவர்களாக ஆகட்டும், தண்டிக்கத்தக்கவர்களாக ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் இரக்கத்தை காட்ட வேண்டும் என்று அனுமாருக்கு ஹிதம் உபதேசம் பண்றா. பாப்பானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் பிளவங்கமா அனுமார்ட்ட சொல்றா. அதனால காரியம் கருணமாரியன, அவர் எஜமானன் இட்ட வேலையை இந்த ராட்சசிகள் செய்தார்கள். ராவணன் என்ன சொன்னானோ அவனது ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு, அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டு அதை செயல்படுத்தினார்கள். அதனால அவர்களை நாம் தண்டிக்க கூடாது, நாம் அவர்களிடத்தில் இரக்கத்தை காட்ட வேண்டும். லோக மாதா இல்லையா, தன்னை படுத்தினவளை என்ன பாடுபடுத்தினான்னுச்ச திருப்பி அவர்களை சிக்ஷிக்கணும்ன்ற அந்த எண்ணம் அவளுக்கு இல்லை. இந்த நிகழ்வை தான் சரணாகதி பண்ணச்ச அந்த அகலகிலேன் இறையும் என்று
அலர்மேல் மங்கை உரை மார்பான்ற பாசுரத்துல நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான் அவனிடம் சரணாகதி பண்றார். தன்னிடம் எந்த கைமுதலும் இல்லை, தனக்கு வேறு கதி இல்லைட்டு பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்க தாயாரை முன்னிட்டு சரணாகதி செய்யும் பொழுது அப்போ இந்த இடம்லாம் எடுத்து காட்டுறார்கள் பூர்வாச்சாரியர்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய பூர்வாச்சாரிகள் ஆழ்வாரதின் திருவுள்ளத்தை பரிபூர்ணமாக உள்ளபடி அறிந்தவர்கள். அதனால ஆழ்வார்கள் எந்த மனோபாவத்தில் அந்த பாசுரங்களை எல்லாம் அருளி செய்து இருக்கின்றனர்களோ அதற்கு தக்கபடி ஆச்சாரியர்களின் வியாக்கியானங்கள் எல்லாம் அமைந்து இருக்கும். இப்போ இந்த 4 புத்திரர்கள் சொல்றார், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கனர். நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் காட்டுகிறார்கள், பித்ரு வாக்கிய பரிபாலனம் செய்தவன் சாட்சாத் ராமன். ஏன்னா அது சாமானிய தர்மம், அந்த தர்மத்தை காட்டியவன், தர்மப்படி நடந்தவன் ராமன். அதற்கு அடுத்தது நம்ம ஆத்மாவின் லட்சணம் என்ன, ஆத்மஸ்வரூபம், அதை ஒருத்தர் தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது சரீரம் எடுத்து சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கு என்ன லட்சணம்னா பகவானுக்கு தொண்டு செய்யணும். எப்பொழுது வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கு. சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலையும் தொண்டு செய்யறது தான் இந்த ஆத்மாவின் சொரூபம், லட்சணம். இதை யார் காட்டினார்கள் என்றால் ஸ்ரீராமாயணத்தில் லக்ஷ்மணன் காட்டி கொடுத்தான். ஏன்னா எப்பவும் அவன் தொண்டு செய்யறது தான் அவனுக்கு. ஏன்னா அவளை சிருஷ்டத்துவம் வனவாசாயன்ட்டு வனத்துக்கு போச்ச கூட சுமித்ரா சொல்லியிருக்கா, நீ தொண்டு செய்வதற்கு என்பதற்காகவே பிறந்திருக்கிறாங்கிற. எந்த தாய் அப்படி சொல்லுவா? எப்பேற்பட்ட மனோஸ் அவளுக்கு, எப்பேற்பட்ட ஒரு விவேகம். அதனால லக்ஷ்மணன் கிட்டக்க அப்படி சொன்னவள் அந்த சுமித்ரா தேவி. அவன் தொண்டுவே செய்து கொண்டு இருந்தான். அதனால அதை காட்டினவன், நமக்கு ஆத்மாவின் சொரூபத்தை காட்டினவன் லக்ஷ்மணன். அதற்கு மேல பரதன், பகவான் இட்ட ஒரு அவனுக்கு பகவானுக்கு அனுகூலமாக இருக்கணும். பகவான் என்ன சொல்கிறானோ அதை நாம் கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் இல்லையா? அவனுக்கு உகப்புக்கு நாம் இருக்க வேண்டும். அதை செய்து காட்டவன். வைத்த இடத்தில் இருந்தேனோ பரதாழ்வானை போல, இதை வச்சுன்னு நீ பாதுகை வச்சுன்னு இருண்டு ராமன் சொன்னதை செஞ்சான். அதுக்கு மீறி பேசல இல்லையா அவன்? அதனால அப்படி வாழ்ந்து காட்டியவன் பரதன். இப்போ இந்த பகவத் பக்தி, இதுதானே பகவத் பக்தி. பகவான் எதை உகக்கிறான், பகவான் எதை செய்ய சொல்கிறானோ அதுதான் நமக்கு அந்த அன்புனால செய்யறது. அப்போ அவனிட்ட கட்டளை, அன்பு கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். அந்த பகவானது பக்திக்கு எல்லை நீளம் எதுன்னா பாகவத பக்தி. அப்போ அந்த பாகவத பக்தி தான் ரொம்ப சிரேஷ்டம், உயர்வானது. அதை யார் காட்டினார்? இந்த பகவானிடம் அன்பு கொண்டவன், பகவானிடம் பக்தி கொண்டவன் பரதன். பகவான் என்ற ராமனிடம் பக்தி கொண்டவன் பரதன். அந்த பரதனுக்கு தொண்டாற்றுபவன் சத்ருகுணன். அப்போ பாகவத பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்தவன் சத்ருகுணன். இப்படி இந்த ஸ்ரீராமாயணத்துல நமக்கு இப்படி பல தத்துவார்த்தங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். சுவாமி ராமானுஜர் திருமலைகள் 1 வருட காலம் இந்த ராமாயண விசேஷ அர்த்தங்களை எல்லாம் கேட்டாராம். பிராட்டி முன்னிலையில் எம்பெருமானை பற்ற வேண்டும், அவனுக்கே தொண்டு புரிய வேண்டும் என்ற உயர்ந்த அர்த்தத்தை காட்டி அந்த அர்த்தத்தின் வாயிலாக, அந்த அர்த்தத்தின் அனுகுணமாக இந்த ராமாயண அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெற்றாராம். இப்போ ராமானுஜர் 1000 வருடங்கள் ஆகிறது. ராமானுஜருக்கு முன்பாகவே ஸ்ரீமன் நாதமுனிகள் காட்டுமன்னார் கோயிலில் அவதாரம் செய்தார். இந்த வீரநாராயண பெருமாள் அங்கு எழுந்தருள் இருக்கிறார். அங்கு அவதாரம் செய்து இப்பொழுது இந்த வருடம் 1200 வருடங்கள் பூர்த்தியாகி விட்டது ஸ்ரீமன் நாதமுனிகள். அவருமே அப்படியே ஆராதித்து கொண்டே இருந்தாராம் சக்கரவர்த்தி திருமகனை. அவரது அந்திம தசையில அந்த நாதமுனிகளுக்கு ராமன் தான் காட்சி அளித்தானாம். இந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் இல்லை என்றால் நமக்கு பிரபந்தங்களும் தெரியாது, ஆழ்வார்களும் தெரியாது, எம்பெருமானையும் புரிந்து கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் சிறிது மறந்து விட்டன. அப்பொழுது ஸ்ரீமன் நாதமுனிகள் திருவவதாரம் செய்தார் காட்டுமன்னார் கோயிலில். அவர்தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வாரிடமிருந்து பெற்று கொடுத்தவர் நமக்கு. அப்படி பெற்று கொடுத்ததுனால தான் நமக்கு எல்லா திவ்ய தேசங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம், ஆழ்வார்களை புரிந்து கொண்டோம். அவருக்கு அந்திம காலத்துல கடைசியில் அவர் தியானத்துல இருந்தார். யோக தசையில இருக்கும் பொழுது ராமனே வந்தாராம். அவர் வீட்டில் இருந்த அவரது புத்திரி சொன்னாலாம், கையில வில்ல வச்சுட்டு 2 பேர் வந்தா, ஒரு பெண் வந்தா, ஒரு குரங்கு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா சக்கரவர்த்தி திருமகன் ராம லக்ஷ்மணன் சீதா பிராட்டி அனுமர் சகிதமா வந்திருக்கான்ட்டு, அது எங்க வந்தா ஐயோ நான் பார்க்கலையேன்ட்டு அப்படியே அந்த யோகத்திலேருந்தே கிளம்பி அப்படியே போய் தான் அவர் திருநாடு அலங்கரித்தார். அதனால அந்த ராமன் தான் அவருக்கு, அவர் வீரநாராயணபுரத்துக்கு பக்கத்து திவ்ய தேசம்
தில்லை திருச்சித்திரக்கூடம், சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய திருச்சித்திரக்கூடம். இந்த திருச்சித்திரக்கூடத்துக்கு என்ன பெருமை என்றால், குலசேகர ஆழ்வாரும் அந்த எம்பெருமானை பாடி இருக்கிறார், திருமங்கை ஆழ்வாரும் பாடி இருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் ராமனாகவும் கண்ணனாகவும் பாடினாலும் குலசேகர ஆழ்வாருக்கு இந்த எம்பெருமான் கோவிந்தராஜ பெருமாள் ராமனாகவே காட்சி கொடுத்தானா. ஏன்னா ராமன் ராமன் ராமன்ட்டு அவரது மனோவாக்காயத்துல எப்பவும் குலசேகர ஆழ்வாருக்கு ராமச்சரித்தம், ராமன், அயோத்தி இதுதான் இருக்குமா. யாராவது எங்கேயாவது ராமச்சரித்தத்தை சொன்னா அங்க ஓடி போடுவாரா ராஜாவா இருந்த குலசேகர ஆழ்வார். அப்படி இந்த எம்பெருமானை குலசேகர ஆழ்வார் பாடும் பொழுது 10 பாசுரங்கள் அவ்வளவு அழகாக ராமனாக அவன் இந்த ராமாயணத்தையே காட்டிருக்கிறார் இல்லையா. இதையெல்லாம் நாம் அடுத்து வரக்கூடிய அடுத்த பதிவுகள் எல்லாம் பார்க்க போறோம். அவ்வளவு அழகாக ஆழ்வார்கள் எல்லாம் எப்படி ஆழ்ந்து அனுபவித்தார்கள், ஆழ்வார்களுக்கும் ராமனுக்கும் எப்படி தொடர்புண்டு. ஆழ்வார்கள் காலத்திற்கு முன்பாகவே நம்முடைய சங்க இலக்கியத்துல சிலப்பதி காலத்துல இளங்கோ வடிகளும் இந்த ராமாயண சரிதத்தை எல்லாம் அவனது திவ்ய சரிதம் கேட்காத செவியென்ன செவியேங்கிறார். அதற்கு முன்பு அகநானூறு புறநானூறு எடுத்துக்கொண்டா கூட அதுலேயும் ராமச்சரிதங்கள்லாம் வருகின்றன. தேவாரத்தில் ராமச்சரிதங்கள் வருகின்றன. அகநானூறு பாடல்ல ஒரு அழகான இந்த ராமச்சரிதத்தை சொல்கிறார்கள். என்னன்னா, ராமன் அந்த ராவண வதம் எப்படி பண்ணணும்னு கூட்டத்தோட கடற்கரையில ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆலமரத்து மேல பறவைகள் எல்லாம் அப்படியே ஒளியை எழுப்பி கொண்டு இருந்ததா. இவர்களால் பேசச்ச எல்லாம் சேர்ந்து ஒளி எழுப்பின்றிருந்தா. ஒருவேளை அது ராமநாமத்தை சொல்லி கொண்டு இருந்ததோ என்னமோ தெரியல. ஆனா அப்படி ஒளி எழுப்பின உடனே ராமன் ஒரு செய்கை காட்டினாராம். ஏன்னா இவர்கள் பேசச்ச காதல உழல இல்லையா, பறவைகள் எழுப்பின ஒளிகள். உடனே இவர் செய்கை காமிச்ச உடனே அப்படியே நின்றுடுத்தான், எல்லாம் அமைதியா படுத்தான் அத்தனை பறவையும். ஏன்னா எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருப்பவன் ராமன் இல்லையா, அதனால கை காமிச்ச உடனே நின்றுடுத்தான். இந்த நிகழ்வு அகநானூறு அந்த பாடல்ல சொல்கிறார். அதே போல புறநானூற்ற கூட அதுல ஒரு அழகான சரித்தம். சீத்தையை ராவணன் எடுத்துக்கொண்டு போகும்போது தன்னுடைய ஆபரணத்தை எல்லாம் கழட்டி இப்படி வீசுகிறாள். அதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சில வானரங்கள்லாம் அந்த திருவாபரணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து அங்க இருக்கச்ச கீழே தூக்கி தூக்கி எரிச்சா வாங்கிட்டு இருக்கு, எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கு. ஆனால் வானரங்களுக்கு அந்த ஆபரணங்களை எல்லாம் எப்படி அணியணும்னு தெரியலையா. எதை கையில் அணிய வேண்டும், எதை கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும், எதை இடுப்பில் அணிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். அதனால எல்லாம் மாற்றி 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 போட்டுண்டு எல்லாம் அதோட செய்கையை பார்த்தா அது ஒரு இதுவா இருந்ததா, ஒரு விசேஷமா ஒரு ரசிக்கும்படி இருந்ததுன்ட்டு புறநானூறு அகநானூறு எல்லாம் நமக்கு இப்படி ராம சரிதங்களை எல்லாம் சொல்கின்றன. அந்த ராமனை அந்த சரிதம் இந்த ஆழ்வார்கள் வாயிலாக பாடியதை பகவானே கேட்க வேண்டும் என்று அவ்வளவு ஆசை. அதனால்தான் பல திவ்ய தேசங்களில் சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அங்கங்கு எழுந்துள்ள இருக்கும் பொழுது இந்த ஆழ்வார்கள் எல்லாம் எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் ராமனாகவும் கண்ணனாகவும் பாடியது ரொம்ப ஆனந்தம். அதுவும் ராவணது சரித்தை ரொம்ப திவ்யமாக இருக்கிறது. இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அந்த ரங்கநாதரையுமே ராமன் தான். ஏன்னா ஆழ்வார்கள்லாம் ராமனாக அந்த ஸ்ரீரங்கத்து எம்பெருமானையும் பாடி இருக்கிறார். ஏன்னா ராமன் தானே சொல்லியிருக்கான், அந்த எம்பெருமான் தான் தான் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க விமானம் அது எப்படி வந்தது, எப்படி இந்த ராமனால் அந்த பெருமாள் ஆராதிக்கப்பட்டார் என்பது அது ரொம்ப அழகான ஒரு பெரிய சரித்தம் அது. ஏன்னா பிரம்மா பல ஆயிரம் வருடங்கள் அஷ்டாட்சர மகாமந்திரத்தை சொல்லி எம்பெருமான் திவ்ய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு தபஸ் இருந்தாராம். அப்போ பல வருட காலங்கள் இருந்தார் எம்பெருமானை பார்க்க வேண்டும். பல அவதாரம், ஏன்னா அவர் வேதத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வரும் பொழுது எம்பெருமானது ஒரு திவ்ய திருமேனி இவருக்கு முழுவதுமாக சேவிக்க கிடைக்கவில்லை. அப்போ அன்னமாய் ஹயக்ரீவ அவதாரம் இது போன்ற அவதாரங்கள்ல தானே வந்திருக்கார், உம்முடைய திவ்ய தரிசனம் எனக்கு வேண்டுமே என்று பிரம்மா ஆசைப்பட்டாராம். அப்போ அஷ்டாட்சர மகா மந்திரத்தை 1000 வருட காலங்கள் ஜபித்தாராம். இவரது ஜபத்தை கேட்டு எம்பெருமான் உகந்து நாராயணன் என்ன வேணும் கேட்க உம்மை சேவிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது அந்த இடத்துல பிரம்மா இருக்கக்கூடிய அந்த சத்தியலோகத்துக்கு பக்கத்துல அந்த பிரம்மலோகமா சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல ஷீராப்தியில தபஸ் பண்றார். அந்த ஷீராப்தியில திவ்ய விமானத்தோட எம்பெருமான் ஆவிர் பவித்தார், ரங்க விமானம். அந்த இடத்துல பல 30 முக்கோடி தேவர்களாகட்டும், பல இந்திராதி தேவர்களாகட்டும் எல்லாரும் இருந்து அந்த பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஜெகஜோதியா ஆவிர் பவித்தான். இதெல்லாம் புராணங்கள் எல்லாம் பாஞ்சரார்த்த ஆகமத்துல பல விஷயங்கள்லாம் காட்டப்பட்டு உள்ளன. அதற்கு பிறகு
அந்த எம்பெருமானே பிரம்மாக்கு தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி 6 காலம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை பாஞ்சரார்த்த ஆகமப்படி தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆகமத்திற்கு முக்கியமாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற துவாதசாட்சர திருமந்திரத்தையும் உபதேசம் செய்து இதன்படி நீ எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று பகவான் பிரம்மா கிட்ட சொல்ல, பிரம்மா அந்த பாஞ்சரார்த்த ஆகமப்படி அந்த ஸ்ரீரங்க விமானம் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் சயனத்துல இருக்கார் இல்லையா, அப்படியே அவன் ஆராதித்து கொண்டு வந்தான். பிரம்மாவிற்கு பிறகு அவன் மனுவுக்கு கொடுத்தான், அதற்கப்புறம் சூரியனுக்கு கொடுத்தான். இப்படி வம்சாவளியா வரைச்ச இஷ்வாகு மன்னருக்கு போச்சு. அது அந்த இஷ்வாகு மன்னருக்கு பிறகு அந்த விமானம் அந்த ஆராதனைகள்லாம் ராமன் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அங்க தசரத சக்கரவர்த்தி ஒரு தடவை அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இங்க சோழ நாட்டுல தர்மவர்மா என்ற ராஜாவையும் அழைத்தாராம். அப்போ அவர் பல தேசங்கள்ல இருந்து பல ராஜாக்களை கூப்பிட்டுருக்கார். நம்ம வீட்டுலலாம் ஒரு விசேஷம்னா நாம கூப்பிடுறது போல அவர் தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணிச்ச பல ராஜாக்களை கூப்பிடுச்ச சோழ தேசத்திலேருந்து தர்மவர்மா என்பவன் அப்போ அந்த அயோத்திக்கு போய் பார்க்கறான். அயோத்தியில உள்ள ராஜலட்சுமி, ஜெயலட்சுமி, விஜயலட்சுமி, வீரியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, இப்படி எல்லா 8 லட்சுமியோட அவ்வளவு தேஜஸா இருக்கே, இதற்கு என்ன காரணம் பார்க்கும் பொழுது இந்த விமானத்தை பார்த்து, இந்த விமானத்துக்கு ஆராதனைகள்லாம் செய்யப்படுவதை பார்த்து, ஆகா இந்த ரங்க விமானம் நம்மிடம் இருந்தால் நம் தேசத்தில் இருப்பவர்களும் இப்படி சுபிக்ஷமாக இருப்பார்களே என்று நினைத்து இதை பெற வேண்டும் என்று அந்த தர்மவர்மா தபஸ் இருந்தானாம். அப்பொழுது ரிஷிகள் எல்லாம் சொன்னார்களாம், நீ தபஸ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா, இது இங்க வரப்போறது விபீஷணன் மூலமாக ராமன் இதை விபீஷணனுக்கு கொடுத்து விபீஷணன் வியாஜமாக இங்க வந்துட போறார் பெருமாள் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ அதை போலவே எல்லாம் ராமர் பட்டாபிஷேகம் எல்லாம் முடிந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தவுடன் ராமபிரான் விபீஷணனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கச்ச இந்த ராமர் என்ன நினைக்கிறார், தான் ஆராதித்த அந்த பெருமாள் குலதனம் என்று சொல்றோம் இல்லையா, அந்த குலதனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்க விமானத்தை விபீஷணனுக்கு பரிசாக கொடுக்கிறார். உடனே விபீஷணன் அதை பெற்றுக்கொண்டு தன் சிரசில் வைத்துக்கொண்டு அங்கேருந்து அயோத்தியிலேருந்து வரார் லங்கைக்கு போறதுக்கு பூஜை பண்ணணுமேன்ட்டு. அப்படியே வரும்பொழுது காவேரி கரைக்கிட்ட வரைச்ச மத்தியானம் ஆயிடுத்து 12 மணி. ஏன்னா பெருமாளுக்கு பூஜை பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த காவேரி கரையில் அப்படியே இறக்கி வைக்கிறார். இறக்கி வச்சு அந்த இதில் போய் காவேரியில் போய் தீர்த்தம் ஆடிட்டு இவனுக்கு பூஜை பண்ணலாமே நினைக்கிறதுக்குள்ள அந்த தர்மவர்மாக்கும் தெரிஞ்சு கொடுத்து இந்த மாதிரி வருதுன்னு தெரிஞ்சு தர்மவர்மாவும் வருகிறார். ஏன்னா முன்பொரு சமயம் காவேரி தபஸ் இருந்து பெருமாள்கிட்ட கேட்டாலாம், கங்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாமியம், ஒரு சமத்துவம் அது எனக்கும் வேணும், கங்கை எப்படி புனிதமாக உலகத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லப்படுகிறார்களோ அந்த கங்கையை போலவே எனக்கும் வேணும் என்று கேட்கச்ச அப்போ பெருமாள் சொல்றார், நீ கவலைப்படாத, நான் இங்க இந்த இரு கரைக்கு இருக்கு இல்லையா காவேரி, அங்க நான் சயனம் பண்ணி அங்க எழுந்தருளும் பொழுது உனக்கு அந்த புனிதத்தன்மை வரும் அப்படின்ட்டு பெருமாள் சொல்றார். முன்னாடி ஒரு வாக்கு கொடுக்குறார். அதனால அந்த கங்கைக்கும் தன்னுடைய ஒரு அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும், தர்மவர்மாக்கும் அனுகிரகம் கொடுக்க வேண்டும், இங்கிருக்கிற மக்களும் அந்த அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பெருமாள் என்ன பண்ணிட்டார், அப்படியே அங்க எழுந்தருள் இருக்கார். இவன் பூஜையெல்லாம் முடிக்கச்சே அப்ப தர்மவர்மா சொல்றான், இந்த இடத்துல பெருமாளுக்கு இந்த உற்சவங்கள்லாம் பண்ணலாம், ஏன்னா எப்பவும் உற்சவம் பண்ற வழக்கம், அந்த உற்சவம் பண்ணலாமே அப்படின்ட்டு கேட்கச்ச உற்சவம்லாம் பண்ணி ஒரு 15 நாள் உற்சவத்தை பண்ணி பிரம்மோற்சவம் பண்ணி முடிச்சுடுறா. இந்த முடிச்ச உடனே 15 நாள் ஆயிடுத்து, சரி கிளம்பலான்ட்டு பெருமாளை எழுந்தருளை பண்ணணுமேன்ட்டு அந்த அப்படியே ரங்க விமானத்தையே அப்படி இது பண்றான். ஏன்னா ராட்சசன் இல்லையா, ராட்சச படம் உண்டாச்ச எடுக்கிறார், நகரவே மாட்டேன்ட்டார் பெருமாள். விபீஷணனுக்கு துக்கம் தாங்கல, இது வரைக்கும் அவன் அந்த மாதிரியான துக்கத்தை அனுபவிக்கல, அவன் ராவணன் கிட்ட கூட அவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கல. ஆனால் பெருமாள் வரமாட்டேன்ட்டாரே, காவிரி கரையில இருந்துட்டு துக்கம் உழுது பரண்டு அழறானாம். இப்ப பெருமாள் சொன்னாராம், அப்பா நீ கவலைப்படாத, காவிரிக்கு நான் வரம் கொடுத்திருக்கிறேன், அதனால நான் இங்க இருக்கணும், இங்க இருக்கிற மக்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும், நீ இங்கே வராத, நீ போய் இலங்கைக்கே இரு, நான் உன்னை இங்கிருந்தே உன்னை கடாட்சம் பண்ணுகிறேன், நீ அங்கிருந்தே என்னை ஆராதிக்க வேண்டும், தென் திசை இலங்கை நோக்கிங்கிறார் இல்லையா ஆழ்வார். அதனால விபீஷன் அவனை இங்கேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீ அங்கிருந்தே என்னை ஆராதனை பண்ணுப்பான்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தினாராம் பெருமாள். அதனால இது இன்னும் இப்போ நல்ல கதைகள், பெரிய கதையா இருக்கு. அப்படி அந்த பெருமாள் சொல்லச்ச அந்த ராமன் சொன்னாராம், என்னோட அம்சம்தான்ட்டு. அதனால அந்த பெரிய பெருமாளுமே ராமன் தான் இல்லையா, அதனால ஆழ்வார்கள்லாம் பெரிய பெருமாளை ராமனாகவே பாடி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திவ்ய சரிதத்தை
இனி வரப்போற அடுத்த ஒரு பதிவுகள்ல எப்படி ஆழ்வார்கள் எல்லாம் இந்த பெருமாளை கொண்டாடினார்கள், அங்கங்கு இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களில் ஆழ்வார்கள்லாம் எப்படி ராமனாக பாவித்தார்கள், ராமசரிதத்தை நமக்கு எப்படி கொடுத்தார்கள் என்பதை ரொம்ப இனிமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இஃப்கோ நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார்கள். அந்த அமுதத்தை பருகோம் இன்னமுதம் மதியோம் அன்றே என்று குலசேகர ஆழ்வார் சாதித்தபடி நமக்கு மிருத சிறுஞ்சிவினியாக இருக்கக்கூடிய இந்த ராமசரிதத்தை வரப்போற பதிவுகளில் ஆழ்வார்களின் இந்த பாசுரங்களை கொண்டு நாம் அனுபவிப்போம். அடியேன் ராமானுஜதாசன்.